துலாம் ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 2ல இருந்து தனவரவை உங்களுக்கு தாராளமாக கொடுப்பாரு. இருந்தாலும் இந்த மாதம் ஒரு வாரம், அதாவது ஒரு 7 நாளுக்கு பிறகுதான் இந்த மாதத்துல சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் இடத்துக்கு போறாரு. அப்படிங்கும்போது உங்களுடைய பேச்சு, உங்களுடைய திறமைகள் எல்லாமே பளிச்சுன்னு இருக்கும். 2ல சூரியன் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுடைய திறமைகள் அனைத்துமே, உங்களுடைய பேச்சு எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கும். அதே போல உங்களுடைய நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிப்பீங்க. இந்த மாதத்துல உங்களுடைய திறமையும் பளிச்சிடக்கூடிய வகையில அருமையாக இருக்கும். இருந்தாலும் குடும்ப உறவுகளிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். உங்க புதனும் வக்ரமாக இருக்காரு. அப்படிங்கும்போது பேச்சுக்கள்லையும் கொஞ்சம் இனிமையான பேச்சுக்களாக இருந்து எல்லாத்தையும் அன்பாக அரவணைத்து கொடுக்கக்கூடிய வகையில நீங்க செயல்படணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய சொத்து, இல்லங்கம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல உங்களுடைய ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. 9, 10 அப்படின்னு குரு வந்து வக்ர கதியில் இருப்பார் இந்த மாதத்துல. அப்ப வக்ரமாக இருக்கும்போது பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஒரு 3வது நபர் தலையீடு வேண்டாம் அப்படிங்கிறது தான். அதாவது புதுசா நீங்க யாருக்கிட்டையாவது கொண்டு போய் பணம் கொடுக்குறீங்க அல்லது அவங்க மூலயமாக ஒரு பணம் அனுப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது. அதே போல ஒரு பயணங்கள் போறீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா எடுத்துட்டு போகணும். ஒரு 2 வீலர் போயிட்டு போறீங்க அப்படின்னா அந்த டிரைவிங் லைசன்ஸு, ஹெல்மெட் போட்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணணும். அதன் மூலமாக சில பிரச்சனைகள் உருவாக்கக்கூடும். ஏன்னா புதன் வந்து 2ஆம் இடத்துல வக்ரமாக இருக்காரு. அப்படிங்கும்போது புதன் அப்படிங்கும் போது இங்க நம்ம டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதே போல குடும்பத்திலையும் கொஞ்சம் இனிமையான பேச்சுக்களை தவிர்த்து வேற பயனற்ற பேச்சுக்களை எல்லாம் நீங்க பேசாதீங்க. பயனற்ற விவாதங்களும் வேண்டாம். குடும்பம் இல்லை, வெளியிடங்களையும் பொது ஜன தொடர்புலையும் நீங்க வந்து பயனற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல இந்த மாதம் முழுக்கும் உங்களுக்கு ஒரு இனிமையான மாதமாக இருக்கும். தனவரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதனே வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது நல்ல வகையான அறுசுவை உணவுகளை நீங்க விரும்பி சாப்பிடக்கூடிய மாதம் இந்த மாதம். இருந்தாலும் சூரியனும் கூட புதனும் வக்ரமாக இருப்பதனால கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்துல சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு தான் நம்மளுக்கு மருந்து. அப்படி இருக்கும்போது உங்களுடைய உணவுகளை சரியான நேரத்துக்கு எடுத்துக்கோங்க. சரியான நேரத்துக்கு தூங்குங்க. நல்லா ஓய்வு எடுக்கும் போது கண்டிப்பா உங்களுடைய மனநிலை நன்றாக இருக்கும். இந்த மாதம் முழுக்குமே உங்களுக்கு அருமையான மாதமாக இருக்கு. மாணவர்கள் இந்த மாசம் உயர்கல்விக்கு படிக்கக்கூடியவங்க, உயர்கல்விக்காக நீங்க வெளியூர் வெளிநாடு போறவங்க அப்படியா இருந்துச்சுன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, உங்களுடைய சர்டிபிகேட்ல இருந்து உங்களுடைய அடையாளம், பேன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரியான அடையாள அட்டைகள், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டுக்கு போறவங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே போல நீங்க வெளிநாட்டு வேலைக்காக போறீங்க, இல்ல லீவ்ல வந்து ஜாலியா இருந்துட்டு திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆக போறீங்க வெளிநாட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த டைம்லயும் உங்களுடைய விசா எல்லாம் கரெக்டா இருக்கா, உங்களோட டிக்கெட்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே செக் பண்ணணும். அதுல நீங்க கவனமாக இருக்கணும். பயணம் உள்ளூராக இருந்தாலும் வெளியூராக இருந்தாலும் உங்களுடைய ஐடி ப்ரூஃப்ஸ் செக் பண்றது, பணம், இது எல்லா விஷயத்திலையுமே நீங்க வந்து ஒரு கண் வச்சுக்கணும். அதுல நீங்க அதிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான். மாணவர்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம். போட்டி பந்தயங்கள் எல்லாம் அவங்க கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதே போல பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு தொடர்புடைய வர்த்தகம் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்க இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். புதிய ஆர்டர்கள் வரும். நிறைய ஆர்டர்கள் வந்துட்டு இந்த ஆர்டர் எடுத்துக்கலாமா இல்ல இந்த ஆர்டர் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனும் கண்டிப்பாக வரும். அப்ப ஒரு முறைக்கு 2 முறை நல்லா சிந்திச்சு செயல்படுங்க. யோசிச்சு அதன் பிறகு முடிவு பண்ணுங்க. டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு போய் கையெழுத்து போட்டுற வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாட்சி கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து
இது மாதிரிலாம் நீங்க போட்டுற வேண்டாம். அதே போல வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். யாருக்கும் இந்த நாளுக்குள்ளார இதற்குள்ளார நான் முடிச்சு கொடுக்குறேன், இந்த மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க உறுதியா இருக்கணும். அதனால நீங்க யாருக்கும் தேவையில்லாம வாக்குறுதி கொடுத்து அதனால பிரச்சனையை நீங்களே எடுத்துக்க வேண்டாம். உங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தனவரவு பார்த்தீங்கன்னா தாராளமா இருக்கும். வேலை பார்க்குறவங்க உயர் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் பக்குவமா நடந்துக்குங்க. அவங்களால வீண் அலைச்சல்கள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் உருவாகும். அப்போ உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்க அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதம். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அருமையான மாதமாக இருக்கும். இந்த டிசம்பர் மாதம் முழுக்க நீங்க மிகவும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல பொதுஜன தொடர்பு, மீடியால பேசுறவங்க அல்லது மேடை பேச்சாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பேச்சுக்கள் மூலயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புதன் அங்க வக்ரமாக இருக்காரு. அப்படிங்கும்போது உங்களுடைய பேச்சுக்கள்ல கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் அப்படிங்கிறதான். அதே போல இந்த பேச்சுக்கள் மூலமாக, மீடியா மூலமாக நீங்க பிரபலமாகக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் அருமையாக இருக்குது. அதனால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். ஸ்ரீ அரங்கநாதர் ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீ அரங்கநாதர் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை செய்யுங்க. இந்த மாதம் உங்களுக்கு செல்வ நிலை மேம்படும், புகழ் கௌரவம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.